வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா பர்ஸ் 8 அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்டிங், கிட்டத்தட்ட 2400 போஸ்டிங்க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட்லேயுமே வேக்கன்சி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு பர்மனெண்ட் ஜாப் தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அதுக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் எலிஜிபிலிட்டி, எந்த விதமான முன் அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி நண்பர்கள், மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எந்த விதமான தேர்வு கட்டணம், அப்ளிகேஷன் ஃபீஸோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 23ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குங்க. அதாவது விண்டோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் ஏதாவது நீங்கள் தப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஜூன் 28லேருந்து ஜூன் 30 வரையும், அதாவது 3 நாள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 கரெக்ஷன் சார்ஜஸ் ஃபீஸாக வாங்குறாங்க. செகண்ட் டைம் பண்ணிங்கன்னா 500 உங்களுக்கு ஃபீஸாக வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 1க்கு 2 டைம் செக் பண்ணி பக்கவாக நீங்கள் ஃபஸ்ட் டைமே அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு டைமில் ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறையா போஸ்டிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது இல்லை நிறையா விதமான போஸ்டிங் இருக்குங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே பார்த்திங்கன்னா அவங்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங் மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்த சேட்டுக்கு டேரெக்டாக வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2/8/2000 1/8/2007 இதுக்குள்ளே பிறந்திருக்கணும். இதுக்குள்ளே பிறந்தவங்க எல்லாமே எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 27 கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாக அந்த சேட்டுக்கு 2/8/1998 1/8/2007 பிறந்தா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் சேட்டு தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃபோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம், மாற்றுத்திறனாளிகளே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷமும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷமும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.ssc.gov.in இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கடைசி டேட் போய் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி டேட்டில் உங்களுக்கு வெப்சைட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வரையும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அது கிளியராக இருக்கணும். எந்த விதமான கேப்போ ஸ்பெக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களோட ஃபுல் ஃப்ரண்டல் வியூ கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 கலெக்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது பார்த்திங்கன்னா பெண்கள், எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நியர்பையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது 3 சென்டர் போட சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ப்ரியாரிட்டி ஆர்டரில் கொடுங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். அதாவது ஏபிசிடி இருக்கும். அதை செலக்ட் பண்ணுற மாரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவல், ஹையர் செகண்டரி லெவல், கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதோட போர்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுதான் உங்களுக்கு வந்து போர்ஷனு. மொத்தம் 100 கொஸ்டினுங்க. மொத்தம் 200 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது 0.50, அதாவது ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் போர்ஷன். அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சிட்டி, டைம் டேபிள், சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் 10 நாள் முன்னாடி அவங்களோட வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த சேட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்க்கு அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க, என்ன ரீஜியன், எவ்வளோ மொத்தம் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீஜியன் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிஆர்னு இருக்குது பார்த்தீங்களா. சிஆர்னா சென்ட்ரல் ரீஜியன் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆரில் வருவோம், சதர்ன் ரீஜியன். ஸோ சதர்ன் ரீஜியன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சதர்ன் ரீஜியன் இதோ இருக்குது பாருங்கள். சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அந்த போஸ்டிங்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. அது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்ரி, டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 30 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 6 உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஒரு வேக்கன்சிஸ் மொத்தம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட், அதாவது யூஆர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் நான் ரீஸ்ட்ரக்சர் அப்படின்ற போஸ்டிங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தம் 3 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸும் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வேக்கன்சிஸ் இதுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபுல் அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெபார்ட்ரி அட்டண்டன்ட் இதுக்கெலாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மொத்தம் 3 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெபார்ட்ரி அட்டண்டன்ட் அதுக்குமே வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இது டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துங்க. உங்களுக்கு எது ஜாப் செட் ஆகும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து இவங்க ஜஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக கொடுத்துட்டாங்க எப்படி அப்ளை பண்ணுன்றது. ஸோ இது வந்து நீங்கள் கடைசியாக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா இது வந்து இந்தமாரி உங்களுக்கு வரும். ஸோ அவங்க வந்து என்னென்ன எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எல்லாமே இவங்களே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்து பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க.